ஏலே உன் அப்ப என் அம்மா மேல என்னல பழி போட்டு போயிருக்க? அதை எப்பல தொடக்கிறது? டேய் வேணாண்டா, குறுக்க பேசி என்ன வெறுப்பேத்தாத. மாமாவை இப்ப தயவு செஞ்சு விடு. உன்னால முடியாதத நாங்க 2 பேரும் முடிச்சிட்டு வரோம். ஏலே முதல்ல வாயை மூடு. உங்க அப்பனை கொல்றது எனக்கு தெரியாதா? என்ன என் ரத்தம் சுண்டி போச்சுன்னு நினைக்கியா? ஏலே கொஞ்சமாவது யோசில, உன் அறிவால கொஞ்சம் யோசி. ஏன் உங்க அப்பா என்ன பரப்பி வச்சிருக்கான்? என் அம்மா 4 பிள்ளைங்களை பெத்து போட்டு எவனோட ஓடி போச்சுன்னா ஊர் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கான். அது பொய்யின்ட்டு நிரூபிக்க வேண்டாமா? அது பொய்யின்ட்டு எப்ப நிரூபிப்ப சொல்லு. ஏலே கொல்றது ஈஸில, ஒரே குத்துல உன் அப்பனை கொண்டுட்டு போயிடலாம். அதை என்னால செய்ய முடியாதுங்கயா. ஆனா அவன் ஊர் பூரா சொல்லி வச்சிருக்கான பொய்யே. அது சாகுற வரைக்கும் என் அம்மையை துரத்தாதால, எங்களை துரத்தாதால சொல்லல. இலே உன் அப்பனுக்கு சாவு உறுதிதான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு உண்மை தெரியணும். என் அம்மா ஓடி போகல, ஒரு துரோகியால, ஒரு மானங்கட்டவனால, கொலகாரின்ற பேரோட ஜெயில கிடக்கான்னு தெரியணும்ல. அது ஊருக்கு சொல்லணும், அது முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்ல, கோயில் நகையையும் உங்க அப்பா ஆட்டையை போட்டிருக்கான். அதான் தர்மகத்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னு சொன்ன உடனே திடுதிடுப்புன்னு உள்ள பூந்து வந்து தடுக்க பார்க்கான். என் அம்மா மேல இருக்கிற கெட்ட பெரிய அழிக்கணும், அதே நேரத்துல அந்த கோயிலுடைய நகையை மீட்கணும். இது ரெண்டுத்தையும் செய்யாம ஒரு கொலைய பண்ணிட்டு போய் ஜெயில உட்கார சொல்லுதியா? என்னல பேச? உன்னோட சமாதானம் எல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா சாகணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட பேசாத. எப்போ இந்த காப்பி எடுத்துக்க. வேண்டால. எப்போ பிள்ளைங்க யாரும் வீட்டுல இல்ல, காப்பி குடிக்க டைம் ஆச்சுலாம், அதான் நானே போட்டேன். சுமாரா இருக்கான், எடுத்து குடி. இப்ப நீ எதுக்கு வீம் பண்ணுத? இந்தா புடி. ஏம்ல காப்பி. மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். இல்லே நீ கத்தன கத்துக்கு தொண்டெல்லாம் காஞ்சு போயிருக்கும்ல, கொஞ்சம் இதமா இருக்கு, இந்த எடுத்து குடி. ஏய் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டியா? அண்ணே நாங்க வந்துட்டோம்ண்ணே. இல்லே நீங்க எங்கல போனீங்க? இவ்வளவு எங்க ஆளக்கான? கனிக்கு புது யூனிஃபார்ம் தைக்கணும், வீராவுக்கு 2 சுடிதார் தைக்கணும். அளவை கொடுத்துட்டு அப்படியே நம்ம கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரோம். என்னண்ணா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. நீங்க போய் சமைக்கிற வேலையை பாருங்க, போங்க. அண்ணே காப்பி அப்படியே இருக்கு. போங்க போங்க போங்க. எங்களை பரணி சமைக்க விட மாட்டானே. இன்னைக்கு நீங்க சமைங்க, ஒன்னும் தப்பு இல்ல. அவகிட்ட நான் சொல்லிக்கிட்டு. ஏலே பரணி, நீ நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு உள்ள போ. முடியாது, போடா. என்ன இப்ப என்னத்துக்கு இம்புட்டு கோவமா இருக்கா? இல்லை இப்ப எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சாகணுமா? போங்கல, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. இல்லண்ணே, பரணி இவ்வளவு நாளும் இப்படி இருந்ததே இல்லையே. ஏத்தா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் கொஞ்சம் கோக்கமாக்கா இருக்கா. அவ இருந்தா என்ன, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவட்ட யாரும் பேச வேண்டாம். இப்போ யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு யார் பேசினாலும் பல்லார்னு அரைஞ்சிருவேன். மைனி நீங்களே இப்படி பேசுறீங்க? டாக்டருக்கே மேலுக்கு முடியலையா? பரணி இப்போ என்னத்துக்கு மூஞ்சி இப்படி சவந்து போய் கிடக்கு? ஏதாவது பிரச்சனையா? பேசாம போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லை இல்லை நான் தான் சொல்லுதோம்ல, போங்க. போய் நைட்டுக்கு என்ன சமைக்கணுமோ அந்த வேலையை பாருங்க, போங்க போங்க. இல்லை நீ முதல்ல எந்திரிச்சு உள்ள போ.
ஒன்னும் தேவையில்லை. அண்ணே, பரணி அடிச்சியா? ஏலே, நானா அது அவளை அடிக்கிறதாவது? அவளை அடிச்சுட்டு நான் உசுரோட இருந்துருவனா? இல்ல, அவ என்னை அடிக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். போங்கல, இப்பதான் விலாவரியா கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். ஒரு பேசிடுவோம், போங்க. பரணி, என்னடி, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுத? பரணி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அண்ணனோ அப்பாவோ யாரா இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம். என்னால என் அண்ணனையும் அப்பாவையும் கொல்ல முடியல. அதுதான் என்னோட பிரச்சனை. மைனி, உங்க அண்ணனை கொல்ல போறீங்களா? உங்களுக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா? இதுக்கு மேல எவ்வளாச்சும் பேசுனீங்க, எல்லாரையும் கொன்னுடுவேன். ஏட்டி, நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரி இருக்கான்னு. நீங்க எதுக்கு அவட்ட பேச்சு கொடுத்துருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. யாரும் அவட்ட பேச்சு கொடுக்க கூடாது, புரியுதா? போங்க. போங்கல, அவளுக்கு மூடு தெரியல. போங்க, எல்லாம் சரியாயிடும். ஏம்ல, தூங்கல? பேசாதன்னு சொன்ன. ஏய், இந்த நேரத்துல நீ இப்படி பாக்குறது, இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குல்ல. வாயை முட்டு படு. பெருசா பேச வந்துட்டான். பெத்த அம்மா வாழ்க்கைய பாழடிச்சவன பழி வாங்க துப்பில்ல, என்கிட்ட வந்து பேசுறியா? இதுக்கு மேல வாயை திறந்த கொன்னுடுவேன் உன்னை. பேசுறதெல்லாம் பார்த்தா யாரையாச்சும் காவு வாங்காம விடமாட்டா போல இருக்க. இல்ல நைட்டு பூரா கண்காணிக்க வேண்டியது. ஓஹோ, உஷாரா கதவை பூட்டி வச்சிருக்கீங்களா?
என்ன இது பேரை சொல்லி கூப்பிடுதே, கையில அருவா வேற. என்ன அந்த வெறுப்பை அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கானா? இனிமே யாரும் உன்னை அருவாளோட தேடி வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்பவே உன் கதை முடிஞ்சுதுடா. ஏய் அடி பாவி, பொசுக்குன்னு அருவாளை வீசிட்டே. இந்நேரம் கழுத்து துண்டா போயிருக்கும்ல. கழுத்தை துண்டா வெட்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகதான் நான் வந்திருக்கேன். பரணி வேண்டாம், கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாத, சொல்லுது கேளு. எது கிறுக்குத்தனம்? உனக்காக கொலை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாலே என் அத்தை. அவங்கள மனசாட்சியே இல்லாம ஓடி போனவனு பழிய போட்டிருக்கியே. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சரியா புடி புடி, உள்ள முதல்ல புடி. பரணி பாப்பா, ஐயோ மவனே, என் பக்கத்துல வந்த உன் தலை தான் துண்டா போகும். போயிடு. என் அத்தை தான் என் இழிச்சவாயி. அதே மாதிரி என்னையும் நினைச்சுக்காத. 20 வருஷமா ஒத்த பொம்பளை உன்னால ஜெயில கிடக்குறாங்க. பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு கட்டின புருஷனை விட்டுட்டு உனக்காக ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு ஓடி போனவனு பட்டம் கொடுக்கறியா? இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது சௌந்தர பாண்டி. நில்லு பரணி, ஆரோ விட்டு தப்ப சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல. இந்த எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கண்டவன் சொல்றதெல்லாம் நம்பாத பரணி. ஐயோ, நீ ரொம்ப நல்லவன் பாரு. பிறந்ததுல இருந்தே உன்னோட எல்லா ஃப்ராட் தனத்தையும் பார்த்து வளர்ந்தவன் நானு. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? சாவுடா. வேணாம் பாப்பா, பெத்தவங்களை விட்டுறது பாவமா? என்ன பொம்பளை புள்ளன்னு ஈஸியா மடக்கலான்னு பாத்தியா? நெஞ்சில வெறியோட வந்திருக்கேன். நான் பார்த்தாலே நீ பத்தி எரிஞ்சிருவ, ஜாக்கிரதை. மங்கிக்குள்ள போட்டுக்கிட்டு கொலை பண்ண தொண போனவன் தானே நீ. ஏய், சாவடிச்சிருவான் உன்னை. கதை முடிஞ்சிட்டு சௌந்தரம். உன்னோட அக்கிரமத்துக்கெல்லாம் கடைசி நேரம் வந்துருச்சு. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனா நீ தப்பிச்சிருவ. அதுக்காக தான் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கேன். நீ செஞ்சது ஒரு கொலை இல்ல, ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்க. இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. சாவுடா. கைய விடு. விடா. முடியாதுல. முதல்ல வீட்டுக்கு வா. இப்ப விட போறியா இல்லையா? விடா. இந்த ஆளு தீர்த்து கட்டாம நான் வர மாட்டேன். விடா. விடு. விடல. விடா. வைத்தியம் ஆச்சு. வாள. விடா. விடு. விடு. வாங்கல. கொல்லாம விட மாட்டேன். விடா. விடு. விடா. டேய் சௌந்தர பாண்டி, கூடிய சீக்கிரம் ரத்னாவுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு எங்க அத்தை, ரத்னாவை பெத்த அம்மா சூடாமணி வருவாங்கடா. ஊருக்கு நடுவுல இறங்கி கம்பீரமா நடந்து வருவாங்கடா. ஊரு பார்க்க உறவு பார்க்க உண்மையா என்ன நடந்துச்சு, நீ என்னென்ன பிரார்த்தனை பண்ணனு ஊரு முன்னாடி புட்டு புட்டு வைப்பாங்கடா. இது சத்தியமா நடக்கும். நடத்தி காட்டுவேன்.
என்னடி இது? ஆட்டோ வந்து நிக்குது. யார் வந்திருப்பா? தெரியலையே. சரி வா பாப்பா. விடு என்ன? விடுடா. விடு. என்ன அட பரணி. ஆமாடி. கொல்லாம விட மாட்டேன். எலேடி சம்மு. என்னாச்சுல? விடு என்ன நடக்குதுங்க? இவ எதுக்கு இப்படி கத்துதா? அத்தை, உன் மவளுக்கு பேய் பிடிச்சிருக்க. விடு என்ன? அவ ரத்தம் குடிக்க விட மாட்டேங்க. டேய், போய் சொல்லாத. நடந்த உண்மையை சொல்லு. விடுடா. ஏன் விடு? எடி பரணி என்னடி? ஏய் விடு. இல்ல தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்குது. ஆத்திரத்தை அம்பட்டியும் கெடுத்து விட்டுறாத. அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருல. விடு அண்ணா. பேய் புடிச்சவ கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன பேயில எப்படி புடிச்சது? அது கேரளா பேய். ரொம்ப உக்கிரமான பேய். ஐயோ ரத்தம் பார்க்காம போகாதா. எலே கேட்கவே பயமா இருக்குல. உடனே அத விரட்டி ஆகணும். எலே நம்ம கோயில் பூசாரி எந்த பேயா இருந்தாலும் விரட்டிடுவாரு. முதல்ல இவள தூக்கல. தூக்கு. கூட்டிட்டு போவோம். ஆமா அந்த ஆட்டோல யார் வந்தா? அது நான் தான் வந்தேன். அது சரி வா அவளை ஏத்து. இரு நான் வரேன். விடுடா என்ன? விடு. விடுடா. புடி விடு என்ன? என்னாச்சு? எதுக்கு திடீர்னு கூப்பிட்ட? ஐயா, பயங்கரமான சம்பவம் நடந்து போச்சியா. உங்க தங்கச்சி பரணி பாப்பா இந்த அருவாளோட உள்ள வந்துருச்சியா. விட்டிருந்தா ஐயா கழுத்து சீவி முண்டமா போட்டு போயிருக்கும். அம்புட்டு உக்குறம், அம்புட்டு கோவம். ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேயா. என்ன சொல்லுதான் இந்த ஆளு? பரணியா உன்னை விட்ட வந்தாளா? 4 வீசி வீசிட்டான். நான் ஏதோ குனிஞ்சி வளைஞ்சி தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இந்நேரம் என்னை அடக்கம் பண்ண வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கும். பா, ஏற்கனவே நம்ம எல்லார் மேலேயும் கோபம் இருக்கு. ஆனா அது கொலை பண்ற அளவுக்கா போகும்? என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லை சரியா ஐயா? வாசகதவு சாத்திலே. பாக்கியம் விரும்ப விட்டும் அவளும் உள்ளார வந்துடக்கூடாது. சரிங்க. பா, என்ன இதெல்லாம்? பரணியோட கொலை வரைக்கும் எதுக்கு வாசகதவெல்லாம் சாத்த சொல்ற? காரணம் இருக்குல்ல. பரணி எதுக்காக என்னைய கொல்ல வரணும்? அதத்தான் நானும் கேக்குறேன். எதுக்காக? காரணம், பரணி அவளோட அத்தை, அதான் அந்த விரும்பே சம்மூத்தோட அம்மே சூடாமணி, அவளை பார்த்துட்டா. நடந்தது எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் சூடாமணி அத்தைய பரணி பார்த்தாளா? அப்ப சூடாமணி அத்தை இன்னும் உயிரோட இருக்காளா? பா, எங்கப்பா இருக்காக? அது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? பா, சூடாமணி அத்தை இருக்கிற இடம் உனக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். எனக்கு தான்லே முதல்ல தெரியும். ஏன்னா அவளை அங்க அனுப்பி வச்சதே நான் தானே. எப்பா, சூடாமணி அத்தை எங்க இருக்கு? நீ எங்க அனுப்பி வச்ச? அவ இருக்கிற இடம் திருவனந்தபுரம் ஜெயில். அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது சாட்சாத் நானே தான். சூடாமணி அத்தைய நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சியா? ஆனா சூடாமணி அத்தை ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி காலங்காலமா நீ தானே சொன்ன? ஏய், அவளை ஆறு எங்கேயும் போய் தேட முடியாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்ன கட்டுக்கதை. எதுக்கு? ஏன்? அதை சொல்லுறதுக்காக தான் நான் அவனை கதவை சாத்த சொன்னேன். என் கூட வா.
வைகாசி 10 வியாழக்கிழமை நம்ம ரத்னாவுக்கு கல்யாணம். குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். அது கூடவே ஒரு பெரிய நல்லதும் நடக்க போகுது.